நாங்க சம்பாரிச்சா தான் வயிற்றுக்கு சோறு, அவங்களால எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன் டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்க மாட்டாரு. சொந்த கருத்து எந்த கட்சியோட கருத்தும் இல்லை. மலேசியால இருந்து வந்து என்னோட சொந்த கருத்து. இவ்வளோ காலதாமதம்ன்றது என்னன்னா ஒரு சந்தேகம் வருது. அவரோட கட்டப்பு வேற இந்த அம்மா வேற. மக்கள் இடத்துல வந்து விஜயகாந்த் வச்சு தான் இவங்க ஓடி இருக்காங்க தான். வேற மாதிரி யோசிப்பாரு, கூட்டணி வச்சிருக்க மாட்டாரு. எல்லாம் பணத்துக்கு தான், பணத்தால தான் மாறுறது. விஜயகாந்த் பணத்தை பார்க்க மாட்டாரு, மக்கள் செல்வம் இருந்தா போறோம். நாங்க செய்வோம் அவருக்காக, இந்த அம்மாவுக்கு நாங்க செய்ய மாட்டோம். அது அவங்களே பார்த்தா முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டு மக்கள் கையில் இருக்கு. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா திமுகவும் தேமுதிகவும் கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இது ரொம்ப நாள் காத்திருந்து இணைஞ்ச ஒரு கூட்டணியா இருக்குது. ஸோ இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்ட்டு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனா காலையில பாத்தீங்கன்னா தேமுதிகவும் திமுகவும் கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்னவானா இருக்கு? கூட்டணி வச்சது நல்லது தான், 2 பேர் சேர்ந்து நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு சரியான கூட்டணி இல்லை. ஏன்னா விஜயகாந்த் இந்த மாதிரி நிலைமைக்கு வர காரணம் திமுகவில் தான் நடந்துச்சு. திருப்பி அதிலே போய் கூட்டணி வச்சாங்கன்னா என்ன செய்ய போகிறாங்க எனக்கு புரியல. இது என்ன கூட்டணின்னு தெரியல. அது அவங்களே பார்த்தா முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டு மக்கள் கையில் இருக்குது. அவங்கள பத்தி என்ன நினைக்கிறதுமா, நாங்க சம்பாரிச்சா தான் வயிற்றுக்கு சோறு, அவங்களால எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஓட்டு போட்டால் அவங்க 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 ஜனம், அவங்க ஆள், அவங்க வழியை பார்த்து முன்னேற்றத்துக்கு போவாங்க. இல்லை அவங்க ஈக்குவலான ஆளுக்கு அவங்க பார்ப்பாங்க, எங்கள் ஈக்குவலான ஆள் அவங்க பார்க்க மாட்டாங்க. நாங்கள் இன்றைக்கெல்லாம் வேவாத வெயிலில் உக்காந்து சம்பாரித்து சாப்பிட்டா தான் சோறு. அவங்க அது கட்சியில் நின்று ஜெயிச்சாங்கன்னா அவங்க பணக்காரர் ஆகணும்னு பார்ப்பாங்க. ஏழை பழைய பார்க்கல அவங்க யாரும். இப்போ ஏதோ முக ஸ்டாலின் 5000 போட்டுக்கிறாரு, 2000 போட்டுக்கு 5000 போட்டுக்கிறாரு. அதே எதிர்ப்பு அடுத்த கட்சிக்காரர் செய்வாங்களா என்னன்றதுன்னு தெரியாது. ஏடிஎம்கேல இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கான். இப்போ டிஎம்கேல சேர்ந்ததுனால அது எப்படின்னு சொல்ல முடியாதுமா. எங்களுடைய கருத்து வெற்றிகரமான கூட்டணி. இந்த கூட்டணியை எலெக்ஷன் ஓட்டுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து தலைப்பு வரைக்கும் வெற்றியே தான் தெரியும், அது கன்ஃபார்ம். இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது. இல்லை, முதல்ல இவங்க தனியாக தான் நிற்பேன்னு சொன்னாங்க தேமுதிக. அதுக்கப்புறம் கூட்டணி வந்திருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் டிவிகே வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க வேப்பூர்லேயே அறிவிக்கிறாங்க மாநாட்டிலே. அங்கேயே எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிச்சிடன்னு சொன்னது பிறகு இவ்வளோ காலதாமதம்ன்றது என்னன்னா ஒரு சந்தேகம் வருது. ஒரு கொள்கை பிடிப்பே இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ திருமாவளவன் என்ன சொல்றாரு, எனக்கு என்னுடைய இது சித்தாந்தம் இதுதான், பிஜேபி பாமக. அந்த அடிப்படையில் என்னன்றாரு, அவர் ஜனநாயக ரீதியாக அவர் ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறாரு. இவங்கள்ட்ட இல்லையே, இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு பேசிட்டு பாமக மாதிரி தானே. நல்ல விஷயம். இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது. இது கலைஞர் இருக்கும்போதே எதிர்பார்த்தது. 2016 இது கூட்டணி அமையும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அது இப்போ நடந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். இந்த முறை டிஎம்கே ரொம்ப அமோக வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். திமுகவும் தேமுகவும் கூட்டணி அவங்க அதிமுகவில் இருந்தாங்க. இப்போ அவங்க தர தொகுதி கிடைக்கலன்னு இங்கே வந்திருக்காங்க. இவங்க கேட்குற தொகுதி இவங்களும் கொடுக்கலன்னா வெளியில் தான் வருவாங்க. அது திமுக நல்லா செய்துங்க. அதெல்லாம் மகளிர் பெண்களுக்கு எல்லாம் ஒரு இதாக இருக்குது. ஏழைப்பால அவங்க தேமுக கூட்டினதில் ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. விஜயில் அவர் இது வேஸ்ட்டு ஒன்று. திமுகலாம் வரும், கூட்டணி இருக்கிறதால நம்ம அதில் வருது. தண்ணி தான் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணி சொன்னது போல எங்களுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க, திமுக கூட இந்த வாட்டி போனால் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிமுக போய் ஏமாந்தது தான் பெரிய விஷயமா இருக்குது. 2 வாட்டி நம்மளுக்கு ஏமாத்திட்டாங்க அதிமுகக்காரங்க. அதால் இந்த வாட்டிக்கு திமுக போனால் நம்மளுக்கு ஒரு பலன் இருக்கும் கட்சிக்காக. அண்ணியோட மாவட்ட செயலர் மூலியமாகவும் அண்ணியோட தலைமையிலும் கூட்டணி வெற்றி கூட்டணி அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை நான் என்ன பார்க்குறது, எல்லாம் அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க சேர்ந்துக்கிறாங்க கொள்கிறாங்க. ஆனால் கட்சியில் மக்கள் தான் முட்டாளாக வராங்க. இவங்க முன்னாடி நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தாங்க, நிறைய பேர் கூட சேர்ற மாதிரி. ஸோ அப்படி போய் சேர்ந்துருந்தாங்கன்னா யார் கூட சேர்ந்துருக்கலான்றது உங்க கருத்து? இவங்க சேர்ந்துருந்தா ஒன்று டிவிகே கூட சேர்ந்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே கூட சேர்ந்துருக்கலாம். சேர்ந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இவங்க ஏடிஎம்கேல ஃபஸ்ட்டு இருந்தாங்க, இப்போ டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க இவங்ககிட்ட இருந்து பலபடியாக மாறிட்டாங்க. அது சேர்றது அவங்க விருப்பம். ஆனால் இதில் சேர்ந்தது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இல்லை, வேற யாராவது சேர்ந்துருந்தா அவ்வளோவா சொல்ல முடியாது. இது பொதுவாக சொல்கிறேன் நான். திமுகவோட இருந்தால் நல்லா தான் இருக்கும். யாரோட யார் கூட்டணி சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டால் தான் நமக்கு சோறு. அவங்க அது மேல்மட்டம், அதெல்லாம் நம்ம பற்றி என்ன பேசுறது. திமுக இணைஞ்சா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக இணைஞ்சா அது வரதுக்கு வாய்ப்பு சுத்தமாக சொல்ல முடியாது. கருத்து கணிப்பது
திமுக கூட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும், அதான் ஜெயிக்கும். ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே வந்து எம்பி சீட் தரும் ஏமாத்திட்டாங்க. அதனால இப்போ இல்லை, எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அது இல்லை. ரெண்டாவது வந்து எப்படின்னாக்கா எம்பி சீட்டை வந்து தம்பித்துறைக்கு ஒன்று, பாமக ஒன்று, இப்போ அவங்களே இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அதனால பிரேமலா வந்து திமுக கூட்டணி அறிவிச்சாச்சு, அதான் வரும், கன்ஃபார்மாக அதுதான் வரும். அன்னி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதோடைய தொண்டர்களும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, அன்னைக்கு அப்புறம் தான் என்னுடைய ஒப்பீனியனே தான். வேற கட்சியோட கூட்டணி சேர்ந்தா நான் சேர்ந்துருப்போம். அங்கே போனால் நம்ம கட்சி சரிப்படாதுன்றதுக்காக தான் இந்த வாட்டிக்கு வந்து திமுக கூட ரொம்ப நாள் ஆசை, கேப்டன் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் வந்து கனவு அது இந்த வாட்டி நிறைவேறிருக்கு. இங்கே சிட்டி மப்சில் அதிகமாக வந்து திமுக ஓட்டு அதிகமாக இருக்குது, தேமுதிக ஓட்டுக்கு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வில்லேஜில் அதிகமாக நம்மளுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும். அதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. இப்போ இல்லாததான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மாறன்னா எல்லாம் பணத்துக்கு தான், பணத்தால் தான் மாறுறது. விஜயகாந்த் பணத்தை பார்க்க மாட்டார், மக்கள் செல்வம் இருந்தால் போகிறோம் அவருக்கு. இங்கே வந்தது அவங்களுக்கு உண்மையான வெற்றியாக தான் அமையும். ஏன்னா அங்கே இது பிஜேபி கூட்டணி இல்லை, அதிமுக கூட்டணியா பிஜேபி கூட்டணியானே தெரியாது, புரியுதுங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ளே போனால் வாய்ப்பு கம்மின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் விஜய் கூட போயிட்டாங்க அப்படின்னா விஜயை இவங்களா வளர்த்து விடுற மாதிரி ஆகிடும். அதனால போக மாட்டாங்க. ஒன்று இந்த பக்கம் போகணும், இல்லை இந்த பக்கம் போகணும் அப்படின்னு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு தலைமை லீடர்ஷிப் கிடையாது. இவர் ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, இவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல, கொள்கை இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே. ஆனால் திமுக விட எல்லாமே இருக்கு, சமூக நீதி அந்த எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு வந்து எல்லாமே அவர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக தான் ஜெயிக்கும், அதுதான் வரும், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திமுகவுடைய லீடர்ஷிப் கிடையாது, அந்த அம்மாவோட முடிஞ்சிச்சு. பிஜேபி அடிமை, அவ்வளவுதான், இது உண்மை. இப்போ விஜயகாந்த் ஐயா அவர்கள் இருந்திருந்தாருன்னா இப்போ நிலை என்னவா இருந்திருக்கும்? கூட்டணி சேர்ந்திருப்பாரா, இல்லை தன்னிச்சு நின்று இருப்பாரா? இந்த கட்சியை வந்து எந்த அளவுக்கு எடுத்து போயிருப்பாரு? அவர் இருந்திருந்தாருன்னா, தனியாக இருந்திருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்ல மரியாதை இருந்திருக்கும். அவர் கொஞ்சம் தனியாக இது பண்ணியிருந்தாருன்னா அவர் கொஞ்சம் நல்லா வந்திருப்பாரு. விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்க மாட்டார். டிவிகே வேறு வந்திருக்காரு, அநேகமாக அவங்க 2 பேர் கூட்டணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது விஜயகாந்த் சார் இருந்திருந்தா. பட் அவர் இல்லாததுனால நம்ம எதுவும் சொல்ல முடியல. விஜயகாந்த் இருந்தாருன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நல்லதை செய்வார். ஆனால் விஜயகாந்த் பொண்டாட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களுக்கு எந்த இதுவும் செய்யாது, அதை செய்யாது, அது எதிர்பார்ப்பு நாங்கள் பார்க்க மாட்டோம். அது நின்னாலும் அதுக்கு ஓட்டு நாங்கள் போட மாட்டோம். அதே விஜயகாந்த் ஐயா வந்தார்னா அவர் கண்டிப்பாக ஓட்டு உண்டு, நாங்கள் செய்வோம் அவருக்காக. இந்த அம்மாவுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். அவரு அறிவிச்சிருப்பார், ஃபர்ஸ்ட்லேயே அறிவிச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலதாமதம் என்னத்துக்கு? இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கே அங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சுல. அது விஜயகாந்த் இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பார், தனிச்சு நிற்கிறாரு, இல்லை கூட்டணி அறிவிச்சிருப்பாரு. 2011 என்ன சொன்னார், கொஞ்சம் இழுபறி பண்ணிட்டு உடனே அறிவிச்சிட்டாங்க. இப்போலாம் வந்து பிரச்சாரத்துக்குள்ளே போயிருக்கணும், அவங்க போகல. இவ்வளோ காலதாமதம் அவங்களுடைய வெற்றியை வந்து பாதிக்குமானு தெரியாது. ஆனால் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து, ஆனால் எங்ககிட்ட தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தனித்து தான் வந்திருப்பாரு, ஏன்னா அவர் வேதனையானதுக்கு எதான காரணம். மலேசியாவில் இருந்து வந்திருக்க என்னோட சொந்த கருத்து. பெரிய வெற்றியாக இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு, ஹாப்பியாக இருந்திருப்பாரு. நல்லா பண்ணியிருப்பார், மக்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணார் அவர் இருக்கும்போது. இப்போ அவர் இல்லாதால இப்போ அந்த அம்மா மாறி மாறி இங்கே சேர்த்தா அங்கே சேர்த்தான்னு சேர்ந்துட்டாங்க. விஜயகாந்த் இருந்தால் அதிமுக இருந்திருப்பாரு. அவரோட கெட்டப்பு வேற, இந்த அம்மாவுக்கு வேற, எதிர்கட்சியாக உட்கார்ந்தவர். இவங்க அந்த டேலண்ட் வராது. மக்கள் இடத்துல வந்து விஜயகாந்த் வச்சு தான் இவங்க ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் இல்லை. விஜயகாந்த் இப்போ இருந்திருந்தாருன்னா அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக நின்று இருப்பார், வேற மாதிரி யோசிப்பார், அவர் கூட்டணி வச்சிருக்க மாட்டார். விஜயகாந்த் இருந்தாருன்னா கூட்டணி அவர் தனியாக நின்று இது பண்ணியிருப்பாரு. விஜயகாந்த் இருந்திருந்தா இன்னும் மகத்தான வெற்றியை நோக்கி போயிருப்பார். நல்ல கூட்டணியா, அருமையான கூட்டணி. அவரு கதை வேறங்க ஐயா, அவர் வந்து அது சொல்லவே கூடாது. அது கண்டிப்பாக மக்கள் நல்லா செய்வார், நான் செஞ்ச உதவியெல்லாம் யாரும் மறக்க மாட்டாங்க, அதெல்லாம் அவரெல்லாம் செய்வார். இந்த அம்மா வந்து அவங்க வந்து அந்த இதை எடுத்து சரியாக இது பண்ண கட்சியை வளர்க்க தெரியல. அதெல்லாம் வந்து இது மாற்றம் தான் இதாகும். திமுக ஒரு இதில் இணைஞ்சால் வரதுக்கு வாய்ப்பு, மற்ற அதிமுக மற்ற இதில் இருந்தால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை.